வணக்கம் நேயர்களே. எம்ஜிஆர் நடிக்கும் படத்தில் பாடல் எழுத வேண்டும் என்று நினைத்து முயற்சி செய்த கவிஞர் ஒருவருக்கு எழுத்தாளர் ஒருவரின் மூலம் அந்த வாய்ப்பு கிடைத்து முதல் பாட்டிலே இசையமைப்பாளர் MSV எம்ஜிஆர் ஆகிய இருவரையும் வியக்க வைத்துள்ளாராம். வாங்க பார்க்கலாம். தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென தனி பாதையை வகுத்து முதல்வராக அமர்ந்து அசத்தியவர்தான் எம்ஜிஆர். தனது ஆரம்பகால படங்களில் கவியரசர் கண்ணதாசன் மூலமாக தனது பாடல்களை உருவாக்கி கொண்டார். ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இடையே அரசியல் மோதல் ஏற்பட்டதால் கண்ணதாசன் எம்ஜிஆரை கடுமையாக விமர்சிக்க தொடங்கியுள்ளாராம். கண்ணதாசன் விமர்சனம் செய்தாலும் அவர் இல்லாமல் எம்ஜிஆர் படங்களின் பாடல்கள் இல்லை என்ற நிலையும் உருவானதாம். இதனிடையே கடந்த 1967ஆம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் புதிய பூமி என்ற படம் வெளியானதாம். இந்த படத்தில் 3 பாடல்களை கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருப்பாராம். அப்போது ஒரு நாள் இந்த படத்தின் கதாசிரியரும் கவிஞர் பூவை செங்கோட்டவனும் பேசிக்கொண்டு செல்லும்போது எம்ஜிஆர் பாடினால் நன்றாக இருக்கும், இப்படி ஒரு பல்லவி இருக்கிறது என்று கூறியுள்ளாராம். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. காலம் தோறும் பாடம் கூடும் மாறுதல் இங்கே தேவை, ஏழை எளியோர் துயரம் போக்கும் சேலே அந்தன் சேவை. காலம் தோறும் பாடம் கூடும் மாறுதல் இங்கே தேவை, ஏழை எளியோர் துயரம் போக்கும் சேலே எந்தன் சேவை. இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும், இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். எங்கே இதயம் அங்கே வாழ்வும் அன்பே என்னை ஆளும். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை என்று வரிகளை சொல்ல, இந்த வரிகள் பிடித்து போக குகநாதன் உடனடியாக எம்ஜிஆரிடம் சொல்ல, அவரும் பல்லவியை கேட்டுவிட்டு எழுத சொல்லுங்கள் என்று கூறியுள்ளாராம். அதன் பிறகு கம்போசிங்கில் இந்த பல்லவியை மாற்றாத இசையமைப்பாளர் MSV சரணத்திற்கு ஒரு டியூனை கொடுத்து எழுதுமாறு பூவை செங்கோட்டனிடம் கொடுத்துள்ளாராம். அவர் கொடுத்த டியூனை வைத்துக்கொண்டு ஒரு பேப்பரில் டம்மியாக சில வார்த்தைகளை எழுதியுள்ளாராம் பூவை செங்கோட்டுவன். இதை பார்த்த MSV, வாத்தியார் ஐயா என்ன எழுதுறீங்க என்று கேட்டாராம். நீங்கள் கொடுத்த டியூனுக்கு 2 கோரி எழுதுகிறேன் என்று செங்கோட்டுவன் சொல்ல, அதை வாங்கி படித்துள்ளாராம் MSV. அந்த வார்த்தைகளை பார்த்து, என்ன வாத்தியார் ஐயா, அற்புதமாக இருக்கிறது, இதை 2 வார்த்தை என்று சொல்கிறீங்களே என்று அந்த 2 வார்த்தையை சரளமாக பயன்படுத்தி அந்த பாடலை பதிவு செய்துள்ளாராம் MSV. இப்படி ஒரு ஒற்றை பாடலில் எம்ஜிஆர் MSV இருவரையுமே வியக்க வைத்தவர் தான் பூவை செங்கோட்டுவன். இந்த பாடல் எம்ஜிஆருக்கு இன்றும் ஒரு சிறந்த பாடலாக உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.